உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப மெடிசின் எடுக்கிறது நம்ம இல்னஸ் அப்படின்னும். இப்போ ஒரு கான்செப்ட் நவடேஸ் வந்துட்டுருக்கு, வெல்னஸ்ன்னு வந்துட்டுருக்கு. அதாவது நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நமக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை, இருந்தாலும் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு கூடிய சப்ளிமெண்ட் தான் இந்த வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு பாப்புலர் ஆகிட்டுருக்கு. லிவர் டேமேஜுன்னு வர்றது அது ஒரு தனி ப்ராசஸ். ஹை கேலரி உள்ள எந்த ஒரு ஃபுட்டை தேவைக்கு அதிகமாக நம்ம எடுத்தோம்னா அது டெஃபினட்டாக லிவரை பாதிக்கத்தான் செய்யும். ஸோ என்னுடைய அட்வைஸ் இந்த மாதிரி வெயிட் லாஸுக்கு ரேண்டமாக போய் நீங்களாகவே இன்ஜெக்ஷன் எடுத்துக்காதீங்க. இன்னும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தே வில் சஃபர். ரேப்பிடாக வெயிட் குறையிறப்ப சில பேஷண்ட்ஸ் லிவர் ஃபெயிலியரில் போகிறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு அதிகமாக நான் லிவரை டிடாக்ஸிஃபை பண்ணுறதுக்காக இந்த காம்பினேஷன் நிறைய வந்துருச்சு. ஏபிசின்றாங்க, ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. கேட்டால் அது லிவருக்கு நல்லதுன்றாங்க. அதுக்கு நான் டெய்லி ஏபிசி தான் குடிப்பேன், இது மாதிரி அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஓகே, டெய்லி எல்லாரும் மார்னிங்ல ஏபிசி ஜூஸ் தான் டாக்டர் குடிக்கிறாங்க. இப்போ அது பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனால் அது ஓகே, இதனால எந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்திருக்கணுன்றது ப்ரூஃப் வேணும். ஸோ இதனால் லிவர் எந்த அளவு பாதிக்குன்றது தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது டாக்டர். இல்லை, இப்போ பார்க்குறப்ப லிவர் பாதிப்பு நிறைய வர்றது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுனால தான். அதே மாதிரி மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்டு அந்த டைமிங்கே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு அந்த இது தோணுது. ஹை கேலரி, அதாவது கேலரி அதிகமாக உள்ள ஃபுட் எடுக்கிறது. ரீசன்ட் டேஸ் நான் பார்க்குறது மோஸ்ட்லி லிவர் கேன்சர்ஸ் நான் பார்க்குறேன். இந்த சப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறப்ப அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இஷ்டத்துக்கு கமர்ஷியலி ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஆடு வருது, அதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி போகிறப்ப அது லிவர்ன்றதும் இல்லாமல் சம்டைம்ஸ் நாங்கள் பேஷண்ட் பார்க்குறப்ப கிட்னி டேமேஜோடெல்லாம் பார்க்குறோம். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. லிவர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறோம் பேர் வழியில் நம்ம லிவரை பயங்கரமாக ஹார்ம் பண்ணுறோம். இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கூட லிவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஜாய் வர்கீஸ் இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட நம்ம பேசலாம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஐ எம் வெரி வெல். லாஸ்ட் டைம் லிவர் ஃபேட்டி லிவர் பற்றி, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றிலாம் நிறைய பேசணும். இந்த வாட்டி காமனாக இப்போ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்களா, அதை பற்றி தான் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம் இந்த எபிசோடில். முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லைனா தான் நிறைய பேர் டேப்லெட்ஸ்லாம் எடுப்பாங்க. இப்போ உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் டே டு டே லைஃப்பில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால் லிவர் எந்த அளவு பாதிக்குது டாக்டர்? உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப மெடிசின் எடுக்கிறது நம்ம இல்னஸ் அப்படின்னும். இல்னஸ்னால ஏதாவது எந்த இல்னஸ்னால இருக்கலாம், அதனால் போய் டாக்டரை பார்க்குறது, கன்சல்ட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு கான்செப்ட் நவடேஸ் வெல்னஸ்ன்னு வந்துட்டுருக்கு. அதாவது நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நம்மளுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை, இருந்தாலும் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, ஓவரால் பாடி இதுக்காக கூடிய சப்ளிமெண்ட்டு தான் இந்த வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு பாப்புலர் ஆகிட்டுருக்கு. இங்கே இல்லாமல் வேர்ல்டு வைடு இந்த மாதிரி. இப்போ இந்த வெல்னஸ்ன்னு வர்றப்ப இதுக்குன்னு ஒரு கோர்ஸோ, இதுக்குன்னு ஒரு சிலபஸோ, அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இருக்குது. பட் வெரி ஃபியூ இருக்குது. இன்டர்நேஷ்னலாக வெரி ஃபியூ இருக்குது. வெல்னஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு சர்டிஃபைடு கோர்ஸ் இருக்குது. இந்தியாவில் இது இப்போ தான் வந்துட்டுருக்குது. பட் இல்னஸ் உங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு கோர்ஸ் எல்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், மெடிக்கல் காலேஜஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சிலபஸ் இல்லாமல் இப்படி ஒரு இது வர்றப்ப அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுன்றதை விட அவங்க படித்தது வச்சது, அவங்களுடைய அதோட பர்சனல் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது. நான் லிவர்னு ஸ்பெசிஃபிக்காக போகிறப்ப லிவருக்கு வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நிறைய இது மெடிசின்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ என்னுடைய அட்வைஸ் அதை கொஞ்சம் நல்லா படித்து பார்த்துட்டு அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி அப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அப்பியரன்ஸ், அது வயிற்றுல மற்ற இது ஒரு சிம்டம்ஸ் வந்ததுன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி டிசிஷன் எடுங்க. இப்போ இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் ஃபுட்டு பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எடுக்கிற சப்ளிமெண்ட், இப்போ ஜிங்காக இருக்கட்டும் சரி, இல்லைனா ஹீமோகுளோபின் இருக்க அயன் டேப்லெட்ஸாக இருக்கட்டும், ஈவன் நம்ம வெளியே போனாலே சன்லைட் கிடைக்கும், அதுக்கு பதிலாக இப்போ விட்டமின் டி டேப்லெட்ஸாக எடுக்கிறாங்க, சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அது ஜிங்க்கு, அயன் அண்டு விட்டமின் டி, இது எல்லாமே நம்ம பாடிக்கு தேவையான ஒன்று. இது மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி ஃபுட்டுனா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு தேவையோ, இதே மாதிரி இந்த மினரல்ஸ்
அப்படின்னு தாதுக்கள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு பாடியில் கட்டாயம் தேவை. இது வந்து நம்ம பாடிக்கு எப்படி போகுதுன்னா ஃபுட்டு, நம்ம டெய்லி எடுக்கிற ஃபுட்டு இதில் தான் போகுது. இது பழையதை விட இப்போ காலத்தில் பார்க்குறப்ப எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி இப்படின்னு மாறுறப்ப, இல்லைன்னா ஆல்ரெடி அது ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்படி வைக்கிறத நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக அதை குக் பண்ணி பண்ணுறது இப்படி வர்றப்ப அந்த மினரல்ஸுடைய கண்டென்ட் வந்து டெஃபினட்டாக நேச்சுரலாக நம்ம குக் பண்ணுறத விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னு வர்றப்ப நம்ம எல்லா டெஸ்டெல்லாம் பண்ணுறப்ப ஒரு ஜென்ரலாக ஒரு அயன் எவ்வளோ இருக்குது, விட்டமின் டி எவ்வளோ இருக்குது, பட் அதே மாதிரி நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு. எல்லாருமே நம்ம ஏசி காரு, ஏசி பிளேஸ் எல்லாமே அப்படியே மாறிடுச்சு, எல்லாம் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எல்லாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ வந்து அதுக்குரிய டெஸ்ட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கம்மின்னு காமிக்குது. ஸோ அப்படி கம்மியாக இருக்கிறப்ப கட்டாயம் அதுக்கு வேண்டிய சப்ளிமெண்ட் எடுத்து தான் தீரணும். அதில் தப்பு இல்லை. ஒரு பிளட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு இந்த குறைபாடு இருக்குது, அயன் குறைவாக இருக்குது, ஜிங்கு குறைவாக இருக்குது, விட்டமின் டி குறைவாக இருக்கிறப்ப அதை வந்து ஈஸியாக எடுத்துடக்கூடாது. அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அதெல்லாம் மேண்டேட்ரி, அது வந்து தப்புன்னே சொல்லக்கூடாது. பட் அது இல்லாமல் மற்றது பண்ணுறது தான் நம்ம யோசித்து பண்ணிக்கணும், வெல்னஸ்ன்னு சொல்லி. ஆனால் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அம்மாக்கெல்லாம் இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஏன் ஃபுட்லேயே இருக்காதா, ஒரு கீரையிலே இருக்காதா, காய்கறியிலே இருக்காதா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி அதை சாப்பிடும்போது நீ ஃபுட்டோட அதிகமாக சப்ளிமெண்ட்ஸ் தான் இப்போல்லாம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறதும் இப்போல்லாம் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறோம். ஸோ இதனால் வந்து லிவர் எந்த அளவு பாதிக்குன்றது தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது டாக்டர். இல்லை, இப்போ பார்க்குறப்ப லிவர் பாதிப்பு நிறைய வர்றது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுனால தான். அதே மாதிரி மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்டு வந்து அந்த டைமிங்கே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு அந்த இது தோணுது, ஹை கேலரி, அதாவது கேலரி அதிகமாக உள்ள ஃபுட் எடுக்கிறது. ஸோ இப்படி எடுக்கிறப்ப நம்ம என்ன தான் அடிஷ்னலாக வந்து இந்த மினரல்ஸ் கரெக்ஷனோ மற்றது எது பண்ணாலும் கட்டாயம் வந்து அது பெரிய லிவருக்கு வந்து ஹெல்ப் ஆகாது. ஓகே, ஸோ லிவர் டேமேஜுன்னு வர்றது அது ஒரு தனி ப்ராசஸ். ஹை கேலரி உள்ள எந்த ஒரு ஃபுட்டை தேவைக்கு அதிகமாக நம்ம எடுத்தோம்னா அது டெஃபினட்டாக லிவரை வந்து பாதிக்கத்தான் செய்யும், அதில் டவுட்டு கிடையாது. இந்த சப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறப்ப அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓகே அது பார்த்து நம்ம 1 இயர் எடுக்கிறது, 6 மந்த் எடுக்கிறது வித்தவுட்டு மானிட்டரிங், அது வந்து அந்த சப்ளிமெண்ட் எந்த லெவலில் பாடியில் இருக்குதுன்னு அதை செக்கெல்லாம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கமர்ஷியலி ஒரு அட்ராக்டிவாக ஒரு ஆடு வருது அதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி போகிறப்ப அது வந்து லிவர்ன்றதும் இல்லாமல் சம்டைம்ஸ் நாங்கள் பேஷண்ட் பார்க்குறப்ப கிட்னி டேமேஜோடலாம் பார்க்குறோம். அந்த சப்ளிமெண்ட்னால ஓவர் டோஸ்னால் அந்த கிட்னி டேமேஜ் ஆகிறது. ஸோ இது தேவையில்லாது. இப்போ வந்து வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து அது சுகர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த இன்ஜெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபார் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் வந்து ரெகுலர் பேசிஸில் வீக்லி பேசிஸில் வந்து இதெல்லாம் அவங்க கன்சியூம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு நம்ம லிவரை பாதிக்கும் டாக்டர்? இது வெயிட் லாஸ்க்கு வரக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் வந்து இப்போ பாப்புலராக எல்லோரும் யூஸ் தொடங்கிட்டாங்க. முதல் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருந்தது, அதாவது செலக்டட் டாக்டர்ஸ்ன்னு. இப்போ வந்து ஈவன் தோ எனி டாக்டர்ஸ் எனி ஒன் கேன், ஜென்ரல் ப்ராக்டிஷனரே அது கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பேஷண்ட்ஸே போய் வாலண்டரியாக கேட்குறாங்க. அதில் அவங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, அது வந்து லைஃப் லாங் கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷனே கிடையாது, அது வந்து 1 வருஷ தெரப்பி. ஸோ அந்த 1 இயரில் அந்த மெடிசின் எடுத்துகிட்டு அதை நிப்பாட்டின பிறகு திருப்பி தே ஆர் கெய்னிங் வெயிட் அகெயின். ஸோ ஏன் அப்படி அவங்களுக்கு கெயின் ஆகுதுன்னா, இது மெடிசின் மூலமாக அது வந்து நிறைய ஆக்ஷன் இருக்குது. எப்படி வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்குன்றது அது பிரெயின் லெவல்லையும் ஆக்ட் பண்ணும், ஸ்டொமக் லெவல்லையும் ஆக்ட் பண்ணும், மற்ற லிவர் சைடில் நிறைய வகையில் அது ஆக்ட் பண்ணுது. அதனால தான் அந்த ஃபேட்டி லிவரும் குறைய ஆரம்பிக்கும். டெஃபினட்டாக அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறவங்களுக்கு அந்த லிவரில் உள்ள கொழுப்பினுடைய எப்படி பாடியில் உள்ள ஓவரால் வெயிட்டு கொழுப்பு குறையுதோ லிவரில் உள்ள இதுவும் குறையுது. பட் அது வந்து ஒரு செர்டன் பீரியடுக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இதுக்கிடையில் அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க என்ன சாப்பிட்றது, எக்ஸசைஸ் இதெல்லாம் மாடிஃபை பண்ணிவிட்டு அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த இன்ஜெக்ஷனை நிறுத்தின பிறகும் அவங்க நார்மல் லைஃப்பை, நார்மல் ஹெல்த்தி லிவர் ஹெல்த்தி ஓவரால் அவங்க லீட் பண்ண முடியும். பட் இஷ்யூ இங்கே வர்றது, சிலவங்க வந்து அந்த இன்ஜெக்ஷனுடைய சைடு எஃபெக்டை தாங்க மாட்டேங்கிறாங்க. சைடு எஃபெக்ட் இன் த சென்ஸ் அப்டமன் டைட்டாக இருக்கும், சிலவங்களுக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், ஒரு அன்கம்ஃபர்டபுள், எல்லாரும் கிடையாது, சில பேர் அந்த டயத்தில் அதை வந்து நிப்பாட்டி ஆகணும் இன்ஜெக்ஷனை. அது இல்லாமல் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தே வில் சஃபர். ரெண்டாவது பார்க்குறது, ரேப்பிடாக வெயிட் குறையிறப்ப சில பேஷண்ட்ஸ் வந்து லிவர் ஃபெயிலியரில் போகிறாங்க. அதாவது எப்படி நான் சொல்வேன்னா,
நார்மலாக உள்ள ஃபேட்டி லிவருக்கும் சிலவங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர்னால் லிவர் ஆல்ரெடி சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு முந்தின ஸ்டேஜ் ஃபைப்ரோசிஸ்ன்னு டெக்னிக்கல் டேர்ம் நாங்கள் சொல்லுவோம். இப்படி உள்ளவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் வருது. ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸுக்கு ரேண்டமாக போய் நீங்களாகவே வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்காதீங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். அந்த லிவர் ஸ்கேன், அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அதை பண்ணுங்கள். அதில் வந்து லிவர் சிரோசிஸ் அப்படின்ற மாதிரி சில நம்பர்ஸ் இது டாக்டர் சொல்கிறாங்க. அதை வச்சுன்னா பெட்டர் அவாய்டு தட் கைண்ட் ஆஃப் த இன்ஜெக்ஷன்ஸ். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அது ஜாண்டிஸ், அதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கும், கடைசி பார்த்தா ஜாண்டிஸ் வந்து அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷனில் வர்றாங்க. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் த இன்ஜெக்ஷன்ஸ். ஓகே. ஈவன் இப்போ அந்த ஜிம் போகிற பீப்புளெலாம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம எவ்வளோ இப்போ வந்து ஸ்டடீஸ்லாம் சொல்லியிருக்கோம் சப்ளிமெண்ட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னு. பட் ஸ்டில் வந்து ஒரு குவான்டிட்டி லைக் ரெக்வயர்ட் குவான்டிட்டி வரைக்கும் எடுத்தால் அது நல்லது அப்படின்னு சொல்லி ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மை டாக்டர்? ஜிம் போகிறவங்க பொதுவாக வந்து இந்த வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிலேட்டடு எடுக்கிறாங்க. அந்த ப்ரோட்டீனில் வந்து நிறைய இது இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அது நம்ம வந்து அது காம்போசிஷன் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஜஸ்ட் பியூர் ப்ரோட்டீன்றது எடுக்கிறதுல பெரிய தப்பு இல்லை. பட் சில பேர் வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுக்காங்க, அதாவது ஹார்மோனல், ஓகே, ஆண்ட்ரோஜன், இந்த மாதிரி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது மசில் பில்டிங்க்கு, இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி அது எடுக்கிறப்ப அதில் லிவர் ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த ப்ரோட்டீன் ஐட்டம் மாத்திரம் அது ஒரு லிமிட்டடாக எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அதுவும் எப்பயுமே ஓவராக டோஸ் போகிறப்ப ப்ரோட்டீன் மாத்திரமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் பத்தாது நம்ம. இட்ஸ் நாட் குட், இட் வில் அஃபெக்ட் த கிட்னிஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அது நல்லது கிடையாது. ஒரு லிமிட்டோட அந்த ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறது ஓகே. பட் இன்ஜெக்ஷன், அந்த ஹார்மோனல் ரிலேட்டட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பெட்டர் டு அவாய்ட். இன்னொரு ஒரு விஷயம் வந்து நம்ம லிவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நிறைய ஓவர் டூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டிவிலலாம் காட்டுவாங்க இல்லையா, மஞ்சள் வந்து உப்போடு சேர்ந்து வெந்நீரில் சாப்பிட்டா வந்து கொஞ்சம் லிவர்லாம் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி ஒன் ஆஃப் தி ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் வந்து இப்போலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவே வந்து ஒரு விதமான ஹார்ம் தான் லிவருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? ஸோ நம்ம இந்த மஞ்சள், இந்த டர்மெரிக்கை வந்து மெடிக்கல் டர்மில் இந்த குர்குமின் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த குர்குமின் ரிலேட்டடு லிட்ரேச்சர்ஸ் பார்க்குறப்ப அதனுடைய நல்ல குணங்கள் நிறைய, அதனுடைய பாசிட்டிவ் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, ஆன்டி கேன்சர் தெரப்பியாக வருது, இந்த மாதிரி சில இதெல்லாம் வருது அந்த குர்குமினுடையது. ஆனால் அதுக்குன்னு அந்த குர்குமினுடைய டோசேஜ் எல்லாம் இருக்குது, நாட் இன் கிராம், எல்லாம் வந்து மைக்ரோகிராமில் அதனுடைய டோசேஜ் வச்சு தான் லிட்ரேச்சர்ஸ் ஸ்டடீஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இந்த மஞ்சள்னு சொல்கிறது அது குர்குமின் ஐட்டத்தில் அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ரொட்டீனாக டர்மரிக்கை விட அது வந்து நிறைய ப்ராசஸ் வந்துருச்சு. இப்போ அந்த அதனுடைய கிரானியூல்ஸ் வந்து பெட்டர் தென் தி பவுடர் ஃபார்ம், இப்படியெல்லாம் வந்து லிட்ரேச்சர்ஸ் வந்துட்டுருக்கு. அதாவது நான் சொல்கிறது சயின்டிஃபிக் பேப்பர்ஸ். இப்படி ஒரு ப்ரூஃப் இருக்கிறப்ப அதை வந்து நம்ம வந்து பிளைண்டாக வந்து அதை ஃபுல் குவான்டிட்டி இது தண்ணியில் போட்டு சாப்பிட்றது, மில்கில் போட்டு சாப்பிட்றது, ஒரு டோஸுக்கு மேலே ஒரு இது பண்ணுறது எதுவுமே நல்லது கிடையாது. ஏன்னா அந்த ஓவர் டோஸில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை பற்றி எந்த லிட்ரேச்சர்ஸும் இல்லை இப்போ சயின்டிஃபிக்காக. ஏன்னா டாக்டராக இருக்கிறனால நான் வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக என்னால் பேச முடியும். ஓகே, அந்த மாதிரி எவிடன்ஸ் பார்க்குறப்ப ஓகே இந்த டர்மெரிக், இந்த குர்குமினுடைய ஓவர் டோஸ் வாட் ஆர் த காம்ப்ளிகேஷன் பார்க்குறப்ப அது ரிலேட்டட் சர்ச் இல்லை. ஆனால் அதனுடைய ரெக்யர்மெண்ட் டோஸை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே இது எடுத்தால் நல்லது, பட் அதுக்குமே நம்ம இஷ்டத்துக்கு அதிகமாக நான் லிவரை டிடாக்ஸிஃபை பண்ணுறதுக்காக இந்த காம்பினேஷன் நிறைய வந்துருச்சு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் அதில் ஏபிசின்றாங்க, ஓகே இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. கேட்டால் அது வந்து லிவருக்கு நல்லதுன்றாங்க. ஸோ இது எல்லாம் அதுக்கு நான் டெய்லி நான் ஏபிசி தான் குடிப்பேன் இது மாதிரி அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஓகே, டெய்லி எல்லாரும் மார்னிங்கில் ஏபிசி ஜூஸ் தான் டாக்டர் குடிக்கிறாங்க. இப்போ அது பாப்புலர் ஆகிடுச்சு. ஆனால் அது ஓகே, இதனால எந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்திருக்கணுன்றது ப்ரூஃப் வேணும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஏபிசி வெர்சஸ் ஏபிசி இல்லாதவங்கன்னு சொல்லி நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணால் தான் நம்மளுக்கு ஓகே இவங்களுக்கு 3 மாதம் குடித்தவங்களுக்கு நல்லாயிருக்கு, இல்லை 1 வருஷம் குடித்தா தான் நல்லாயிருக்கு, இல்லை 10 நாள் குடிச்சிட்டு நிப்பாட்டினா நல்லாயிருக்குன்னு ஏதோ ஒரு இது வேணும், சயின்டிஃபிக் டேட்டா வேணும். அது எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஓகே எடுத்துகிட்ருக்குறோம். பட் இன் ஜென்ரலாக பார்க்குறப்ப அதில் அது வந்து ஃப்ரூட்ஸ்னுடைய பல இதனால் ஓகே அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுன்னு நம்புகிறோம் நம்ம அந்த இது. பட்டு என்னுடைய அட்வைஸ் எதுனாலும் இந்த அதான் இந்திய சொல்லுவேன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சினால், எதுவுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்களாக பண்ணிக்காதீங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நம்ம லிவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த லிவர் உள்ள ஒருத்தவங்களுக்கு வேறு ப்ராப்ளம் இருக்கலாம்.
அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் அதாவது இந்த ஹை ரிஸ்க் குரூப்னுவாங்க. அவங்க ஃபேமிலியில் நிறைய பேத்துக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் சில பேத்துக்கு கேன்சர் வந்திருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் இவங்களுக்கு ஸ்ட்ரோக் இஷ்யூ இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலி டிசைடட். ஸோ நம்மளை அறியாமல் நம்ம எப்படி ஏஷியன்ஸ் எல்லாம் டயபெட்டிக் ப்ரோன்னு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டரில் நம்ம ஏதாவது ஒரு டிசீஸில் வீக்காக இருக்கலாம். அந்த வீக்காக இருக்கிறவங்களுக்கு சில ட்ரிகரிங் ஃபேக்டர் போதும் நம்மளுக்கு அதை டிசீஸ் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் எல்லாமே அந்த கேட்டகரியில் வரும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணணும். அட் தி சேம் டைம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ன்றது ரெகுலர் எக்ஸசைஸ், ப்ரீதிங் எக்ஸசைஸ், டயட்டு, ஹெல்த்தி ஃபுட் இதெல்லாமே. பட் அதுக்குன்னு ஓவர் வெல்னஸ், நான் வந்து காலையில் இப்படி தான் இருப்பேன், மதியம் இப்படி தான் சாப்பிடுவேன், நைட்டு இப்படி தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஓவராக வெல்னஸ் ரிலேட்டட் இதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு ஓகே மினரல்ஸுக்காக நான் இந்த சப்ளிமெண்ட் எடுப்பேன் இதுக்காக அப்படின்னு எடுக்கிறது வந்து டெஃபினட்டாக லிவர் மட்டும் கிடையாது, மற்ற டிசீஸ், மற்ற ஜெனட்டிக் ரிலேட்டட் தான் ட்ரிகர் பண்ணுச்சுன்னா அவங்க ஒரு டயத்தில் யோசிப்பாங்க, நான் இவ்வளோ ஹெல்த்தி லைஃப் எடுத்தும் எனக்கு ஏன் வியாதி வந்ததுன்னு. ஓகே, ஸோ அதனால் என்னுடைய அட்வைஸ், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுங்கள். ரெகுலர் செக்கப், அதாவது ஏஜ் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே ஆனாலே ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அந்த ஏதாவது டிசீஸ் இருந்ததுனாலே செக்கப், ஒரு மாஸ்டர்கள் செக்கப் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம டெய்லி பண்ணும்போது ஒரு ட்ரிகர் ஆகுது, நம்மளுக்கு வந்து லிவரில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் உண்மையாகவே அது எப்படி டாக்டர் தெரிய வரும்? நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதோ ஒரு சிம்டம்ஸ் சொல்லும், அதை நம்ம வந்து கேர்ஃப்ரீயாக கூட விட்டுருப்போம். பட் என்ன சிம்டம்ஸில் வந்து லிவர் டேமேஜ் ஆகுதுன்னு நம்ம லிவரை பொறுத்தவரை சிம்டம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ அதனால தான் நான் சொன்னது வந்து செக்கப் பண்ணிக்கோங்க. லிவருக்குன்னு சில செக்கப், பிளட் டெஸ்ட் இருக்குது, ஃபைப்ரோ ஸ்கேன் ஒன்று இருக்குது. ஸ்கேன்லேயே முந்தி அல்ட்ராசோனோகிராம் இருந்தது, இப்போ ஃபைப்ரோ ஸ்கேன் வந்துருச்சு. ஸோ தயவுசெய்து அந்த டெஸ்ட்டை வந்து வருஷத்துக்கு ஒருக்கையாவது பண்ணுங்கள். அது வந்து காஸ்ட்லி டெஸ்ட்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் அவைலபிள்லாம். அப்படி இருக்கிறப்ப அந்த சிம்டம், லிவர்னால் வரக்கூடிய சிம்டம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ரிப்போர்ட்டு வந்து நல்ல ரிப்போர்ட்னால் நல்ல ரிப்போர்ட் காமிச்சிடும், வி ஆர் ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக சிம்டம் அப்படின்னு கேட்குறப்ப பொதுவாக ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து டயர்ட்னஸ் தான் வரும். அன்எக்ஸ்பிளைன், இது வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அன்எக்ஸ்பிளைன்டு டயர்ட்னஸ், அது என்ன காரணம்னே இருக்காது, நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் மற்ற இந்த நம்ம சொல்கிற மாதிரி ஜாண்டிஸாக இருக்கட்டும், மற்ற காம்ப்ளிகேஷன் எல்லாம் வரும். எடுத்த உடனே அந்த மாதிரி வந்து ஒரு அன்எக்ஸ்பிளைன் டயர்ட்னஸ், அப்பிடைட் கொஞ்சம் இது, ஒரு நம்மளுடைய ஜென்ரல் பாடி ஒரு டே டு டே குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்காது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக அப்படியே நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து லிவரை வந்து எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் டாக்டர்? ஓகே, ஸோ லிவரை நல்லபடியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் டயட்டில் வந்து பொதுவாக வந்து தயவுசெய்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் குறைச்சிக்க பாருங்கள். அதே மாதிரி ஹை கார்போஹைட்ரேட், கேலரி உள்ளது ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து தயவுசெய்து குறைங்க, நல்லா குறைங்க. ஹெல்த்தி ஃபுட்டு, அதாவது அது ப்ரோட்டீன் ரிச், அது எக்காக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், நான் வெஜிடேரியன் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. ரெட் மீட் வந்து அளவை குறைச்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சாலடு, கட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஒரு பேசிக். இதுலேயே மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இட் வில் கிவ் அடிக்குவேட். ஸோ இது வந்து லிவருக்கு நல்லது. அது ஸோ ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. தென் ரெகுலராக வெயிட் கூடக்கூடாது நம்ம பாடி. இது வந்து லிவருக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கும் நல்லது, ஓவரால் ஜாயிண்ட்டு, ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எல்லாத்துக்கும், அந்த ரெஸ்பிரேஷன் இது எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ ரெகுலர் வாக்கிங் ஆர் எதர் இது ட்ரெட்மில்லாக இருக்கட்டும், இல்லை சைக்கிளிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஓவர் வெயிட் ஆகாதீங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்கிறதான் வீட்டில் கம்பல் பண்ணாலும் நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிட்லன்னு சொல்லுவாங்க, இதுதான் நம்ம கல்ச்சர். பட் அது வந்து சில சமயம் தேவையில்லாமல் டிசீஸை தான் வரவழைக்குது. ஸோ அதனால் ஹெல்த்தி இதுக்கு ரெகுலர் வாக்கிங். இது இல்லாமல் இப்போ நம்ம பேசுன மாதிரி நம்ம பிளட் டெஸ்ட்டில் சில மினரல்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு உரிய சப்ளிமெண்ட்டை ஒரு 1 மந்த் எடுங்க, திருப்பி ரீசெக் பண்ணுங்கள். ரீச் ஆயிடுச்சு, நார்மல் ரேஞ்ச் வந்துருச்சுன்னா அதை விட்டுருங்க. அது இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே ஓவர் மினரல் ஹைடோஸ் இது எதுவுமே, அயன் ஓவர்லோட் ஆனாலும் ப்ராப்ளம் தான், ஜிங்க் ஓவர்லோட் ஆனாலும் ப்ராப்ளம் தான், விட்டமின் டி ஓவர்லோட் ஆனாலும் ப்ராப்ளம் தான். ஸோ அந்த இதெல்லாம் அப்படி வராமல் பார்த்துக்கோங்க. சில வேக்சின்ஸ் இருக்குது. இப்போ அது இன்ஃபெக்ஷனால், லிவரை பாதிக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் வேக்சின் அவைலபிள்.
அந்த வேக்சின்ஸை வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வேக்சின்லாம் போட்டால் சில வேக்சின்லாம் லைஃப் லாங் இம்யூனிட்டி தரும் நம்ம லைஃப்பில். சில வேக்சின் வந்து 10 இயர்ஸுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, 10 இயர்ஸுக்கு அந்த வியாதி வராது. இப்படியெல்லாம் அந்த சில இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய லிவர் ப்ராப்ளத்தை நம்மளால் தடுக்க முடியும். அது இல்லாமல் இப்போ ரீசன்ட் டேஸ் நான் பார்க்குறது வந்து மோஸ்ட்லி லிவர் கேன்சர்ஸ் நான் பார்க்குறேன். இது வந்து டீடோட்டலருக்கே பார்க்குறோம். சும்மா ஒரு ஸ்கேனுக்கு போவாங்க, ரொட்டீனாக பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டரில் ஒரு கட்டி இருக்குன்னெலாம் வரும். அதுக்கப்புறம் அது சில பேர் அது இக்னோர் பண்ணிடுவாங்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க, ஏன்னா சிம்டமே இல்லையே சும்மா கொடுத்துட்டாங்கன்னு. அடுத்து பார்க்குறப்ப திருப்பி ஒரு 6 மந்த் கழித்து ஸ்கேன் எடுக்கிறப்ப அந்த வாட் எவர் 2 சென்டிமீட்டராக இருந்தது 5 சென்டிமீட்டராக இருக்கும், 6ஆக இருக்கும், இல்லை மல்டிப்புளாக இருக்கும். அப்போ வந்து என்ன டாக்டர் அப்படின்னு வருவாங்க. ஸோ இந்த சயின்ஸ் அட்வான்ஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தயவுசெய்து அந்த மாதிரி ஸ்கேன்லாம் ஒரு ஏஜுக்கு மேலே அப்பப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவையாவது ஒரு அல்ட்ராசோனோகிராம் இதெல்லாம் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஒரு லீஷன் தெரிஞ்சதுன்னா கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே இந்த ப்ரிவென்ட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஆக்சுவலி சின்னதில் கண்டுபிடிச்சா ஒன்று ப்ரிவென்ஷன், ரெண்டாவது இயர்லி டயக்னோசிஸ். இது ரெண்டுமே இருந்தால் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம க்யூரபிள் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஸோ டாக்டர், இப்போ வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்க வேண்டாம், ஃபுட்லேயே போயிடலாம் அப்படின்னு வந்து சில பேர் நினைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ கால்சியம் வந்து எந்த ஃபுட்டில் வந்து இருக்கும் டாக்டர்? கால்சியம் வந்து நிறையா இருக்கிறது இந்த நட்ஸில் இருக்குது, மில்கில் இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி நான்வெஜ் இதுலேயும் கால்சியம்ஸ் இது வரும். இந்த கால்சியம் வந்து டெஃபிசிட்டு வர்றது வந்து பொதுவாக பார்க்குறது வந்து ஏஜ்டு பீப்புள்ஸ். ஏஜ்டு பீப்புளுக்கு தான் அந்த கால்சியம் குறைஞ்சி இந்த போனெல்லாம் வீக்காகிறனால இப்போல்லாம் அந்த போன் ஸ்கேன் ஒன்று இருக்குது, அந்த போனுடைய டென்சிட்டிக்கான டெக்ஸா ஸ்கேன், இது பார்க்குறப்ப தான் தெரியுது. இதில் என்ன இதுனா, இந்த கால்சியம் பாடியில் தேவைன்னு வர்றப்ப அது பாடியில் வர்றதுக்கு விட்டமின் டியும் தேவையான ஆகுது. ரைட். ஸோ சிலவங்களுக்கு கால்சியம் மட்டும் கொடுத்தா பத்தாது, விட்டமின் டியும் சேர்த்து. ஆனால் இந்த விட்டமின் டி வந்து டெய்லி கொடுக்கக்கூடாது. அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, விட்டமின் டி வந்து வீக்லி ஒன்ஸ்ன்னு தருவாங்க, 8 வாரத்துக்கு சாப்பிட சொல்லுவாங்க, அவ்வளோதான். அந்த டோசேஜோட இதுவுமே அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அது 60,000 IU அப்படின்னு எழுதுவாங்க இருந்தது. ஸோ இந்த விட்டமின் டி வந்து அது கால்சியத்தை இன்னமும் பாடியில் போனில் கொஞ்சம் நல்லா போய் டெபாசிட் பண்ணி போனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக சொல்கிறது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இதெல்லாம் வராங்க. பட் இது வந்து யங் பீப்புளுக்கு வருதுன்னா, இப்போ நம்ம ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு மேலோ ஃபீமேலோ ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் போய் போன் ப்ராப்ளம்லாம் வந்துடாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு விட்டமின் டி கூட தேவைப்படாது. ஓகே, சப்போஸ் கால்சியம் அந்த டெஸ்ட்டில் குறை வந்தால் கால்சியம் சப்ளிமெண்ட் மாத்திரம் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டயட்டில் நான் சொன்ன மாதிரி மில்க்குனுடையது, நட்ஸுன்னு மெயினாக மெயின்டைன் சொல்கிறது வந்து என்னென்னா இந்த வால்நட் அண்டு கிரவுண்ட் நட், இந்த நட்ஸ். ஸோ வால்நட், கிரவுண்ட் நட் எல்லாம் அதெல்லாம் குட் ஃபார் தி இது திங்ஸ். ஓகே. இப்போ வந்து பொட்டாசியம் எந்த ஃபுட்டில் நம்ம பார்க்கலாம் டாக்டர்? பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிறது டெண்டர் கோகோனட் வாட்டர். ஓகே. அயன் அது ஒன்று. அதே மாதிரி அந்த ஆரஞ்ச் ஜூஸ், முசாம்பி, திஸ் ஜூஸஸ்லேயும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் யாருக்கு குறையும் பார்த்தோம்னா இந்த டயரியா, இந்த லூஸ் மோஷன், ஏன்னா பொட்டாசியம் ஜூஸஸ் செக்ரீட்டட் த கட், இது நிறைய லூஸ் மோஷன் போயிட்டு இல்லை வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் குறையும். ஸோ அவங்களுக்கு இந்த டெண்டர் கோகோனட் வாட்டர், ஆரஞ்ச் ஜூஸ், முசாம்பி ஜூஸ் இதெல்லாம் குட். ஓகே. அப்புறம் இந்த அயன் வந்து நிறைய இருக்கிறதுன்னு பார்க்குறப்ப டேட்ஸ், இதில் அயன் நிறையா இருக்கும். பட் இந்த அயன் டெஃபிஷியன்சி, இது கேட்டதுனால நான் சொல்கிறேன், அயன் டெஃபிஷியன்சி வர்றது லேடிஸுக்கு யாருக்கு அந்த பிளட் லாஸ் நிறையா இருக்கோ அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி வந்துடும். அதனால தான் அயன் சப்ளிமெண்ட் டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஃபுட்டுன்னு பார்க்குறப்ப இந்த டேட்ஸ், ஜாங்கிரி இதிலெல்லாம் கொஞ்சம் அயனுடைய கண்டென்ட்ஸ் வந்து கூட இருக்கும். இது சொல்கிறது, பட் இது நான் வந்து இதில் ஒவ்வொருடைய ரிக்குயர்மெண்ட், அது கால்சியமாக இருக்கட்டும், மெக்னீஷியமாக இருக்கட்டும், பொட்டாசியமாக இருக்கட்டும், இதெல்லாம் மில்லிகிராம் லெவலில் தான் ஒரு அடல்ட்டு மேலோ ஃபீமேலுக்கோ தேவை. மில்லிகிராம், ஃபியூ மில்லிகிராம், 2 மில்லிகிராம், 3 மில்லிகிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். சிலது தான் 10 மில்லிகிராம் எல்லாம் தேவைப்படுது. ஸோ ஒரு நாளைக்கு அவ்வளோதான் தேவைப்படுது. ஸோ அதனால் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும், இது தேவை, பட் அதுக்குன்னு ஓவராகவும் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. அண்டு அயனோட யூஸ்வலாக ஜிங்க் டேப்லெட்ஸும் நிறைய நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஜிங்க் வந்து எந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்குது டாக்டர்? ஜிங்க் நிறைய இருக்கிறது சீ ஃபுட்டில் தான். சீ ஃபுட்டில் வந்து ஜிங்க்கினுடைய கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது. பட் அது வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் பார்க்குறப்ப ஜிங்க்கினுடையது வெஜிடேரியனில் ஃப்ரூட்ஸில் இருக்குது.
ஓகே. அண்ட் இந்த அயோடின் சொல்லுவாங்கள்ல டாக்டர்? அயோடின். ஸோ இந்த அயோடின் நம்மளுக்கு தெரியும். அயோடின் வந்து மோஸ்ட்லி அதுக்குரிய இந்த ரா சால்ட் அந்த இதில் வந்து அயோடின். அதே மாதிரி இதுவும் இந்த சீ ஃபுட்டில் அயோடினுடைய அளவு கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் நிறைய பேர்த்துக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, பர்டிகுலர்லி ஃபீமேல் ஜென்ரல் வந்து நிறைய பேர்த்துக்கு. ஸோ அவங்க இதெல்லாம் அயோடைஸ்டு சால்ட்டுன்னு அது கமர்ஷியலாக அவைலபிள், இல்லைன்னா இந்த மாதிரி சீ ஃபுட் ரா சால்ட் அந்த மாதிரி சால்ட் இது எடுக்கிறது குட். ஓகே. சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் டாக்டர்? சோடியம் எல்லாம் சடனாக யாருக்கும் டக்குன்னு குறையாது. ஒருத்தவங்க சோடியம் குறையுதுன்னா நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பொட்டாசியம் இந்த வாமிட்டிங்கு கண்டினியூஸாக இல்லை லூஸ் மோஷன் இப்படி போகிறவங்களுக்கு தான் சோடியம் எல்லாம் குறையும். சோடியம் நிறையா இருக்கிறது வெறும் சால்ட். இப்போ அந்த சால்ட்டை வந்து நம்ம எதர் லைம் ஜூஸில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சால்ட்டை வந்து கேர்டில் போட்டுக்கலாம். அதாவது சோடியம் லெவல் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி டயத்தில் அந்த சால்ட் இது இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் டைரியா வர்றப்போ இந்த குளுக்கோஸ் வாட்டர்னு கொடுக்குறாங்களே அதில் பார்க்குறப்ப சுகரும் இருக்கும் சால்ட்டும் இருக்கும், ரொட்டீன் ஆர்டினரி சால்ட். பிகாஸ் அந்த சால்ட்டில் உள்ள சோடியம் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ அதுதான் நம்மளுக்கு இது. அண்ட் தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு லிவர் ஹெல்த் பற்றியும் அதுக்கப்புறம் எந்த அளவு என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் பற்றியும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொன்னதுக்கு தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.